இந்த மலையினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சின்முத்ரா வடிவில் தான் முருகனோட அந்த மலை அமைப்பு இருக்குது. நம்ம சின்முத்திரை சொல்கிறோம். ஆணவம், மாயை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நான் போய் பரமாத்மாவிடம் சேருவது தான் சின்முத்திரை. இது நான், இது இறைவன். ஸோ இந்த வடிவில் தான் அங்கே அந்த மலையே இருக்குங்கிறாங்க. ஸோ மலைக்கு மேலே உச்சியில் இல்லை, கீழையும் இல்லை, நடுவில் மத்தியத்தில் இந்த நட்சத்திர குன்று அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த பாம்பு வழி காமிச்சிட்டு மேலே போய் அங்கே காமிக்குது. அங்கே சப்பாத்தி கள்ளிச்செடிகள் சூழ்ந்த ஒரு இடத்துல சிவலிங்கம் கண்ணுக்கு விழுகுது. இந்த கூட்டிட்டு வந்த பாம்பு மறைஞ்சிருது. அந்த சிவலிங்கத்து மேலே ஒரு பாம்பு நிற்குது. பாம்பென்றால் படையும் நெடுங்கும் அப்படின்னு. இவங்க 2 சிவாச்சாரியர்கள் என்னப்பா முருகா எல்லாம் காமிச்சு இப்படி இருக்கேன், நான் எப்படி எடுத்து பிரதிஷ்டை பண்றதுன்னு கேட்க, இந்த தலைமையில் இருந்த பாம்பு அப்படியே சிலாரூபமாக மாறிடுச்சு, கல்லா மாறிடுச்சு சிவலிங்கத்து மேல. ஆச்சரியமான விஷயம் தான். அப்புறம் அதை எடுத்து அந்த நட்சத்திர குன்றுல பிரதிஷ்டை பண்றாங்க. ஆக்சுவலா 27 நட்சத்திரங்களுடைய தேவதைகளே வந்து வழிபட்ட முருகனை 27 நட்சத்திரமும் வழிபட்ட ஸ்தலம்.